ஏமா என்ன செஞ்சிட்டு இருக்க? சாம்பார் வச்சிட்டு இருக்கேன் அத்தை. அப்படியா? இங்கே கொஞ்சம் தள்ளு, நான் உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். என்னம்மா சாம்பாரில் உப்பே இல்லை? உப்பு போட்டேனே அத்தை. எவ்வளவு போட்டியோ போ, இன்னும் 2 ஸ்பூன் போடு. உனக்கு சாம்பாரில் எவ்வளோ உப்பு போடணும்னு கூட நான் தான் சொல்லித்தரணும் போல. என்னத்தை வளர்த்தாங்களோ உங்கள் வீட்டில். ஐயோ, காலையிலேயே கரைச்சி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாங்களோ. பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சிட்டியா? அவ்வளோதான் அத்தை, முடிச்சிட்டேன். என்னத்த விளக்குன? தட்டு ஃபுல்லாக ஒரே சோப்பாக இருக்கு. உனக்கு ஒரு பாத்திரம் கூட கழுவ தெரியாதா? என்ன உங்கள் வீட்டில் உனக்கு ஒன்றுமே சொல்லி தரலையா? என்னம்மா அத்தை காலையிலேருந்து உன்னை திட்டிகிட்டே இருக்கேன்னு கோவமா இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை அத்தை. பரவாயில்லம்மா, சொல்லு. என்னை திட்டணும் போல இருக்கா உனக்கு? ஐயோ, நல்ல குடும்பத்தில் பிறந்த எந்த ஒரு பொண்ணும் மாமியார் அவங்க முன்னாடி திட்ட மாட்டாங்க அத்தை. மனசுக்குள்ளேயே திட்டிப்பாங்க. அப்ப நீ என்ன திட்டிருக்க? ஐயோ, அப்படி இல்லை அத்தை. உங்களுக்கு நான் விளக்கமா சொல்லவா? விளக்கமாவா? அப்படி என்ன சொல்ல போற? சொல்லு கேட்போம். சொல்றேன் அத்தை. கொஞ்சம் கிச்சனுக்கு வரீங்களா? போ வரேன். அப்படி என்னத்த சொல்ல போறா? வாங்க அத்தை. இது யார் சாப்பிட்ட பிளேட்டு? இது என் பையன் சாப்பிட்ட பிளேட்டு. சாப்பிட்டதும் ஃபுட் வேஸ்ட் எடுத்து குப்பையில் போட்டுட்டு பிளேட்டை சிங்கில் போடணும்னு கூட உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலையா? என்ன வளர்த்துருக்கீங்க உங்கள் பிள்ளைய? நசமச நிற்காம பின்னாடி வாங்க. இது யாரோட டீ கப்பு? என் பையன் டீ குடிச்ச கப்பு. ஓ அப்படியா? ஒரு டீ குடிச்சா அந்த கப்பை கொண்டு போய் சிங்கில் போடணும் கூட உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லி தரலையா? என்ன அத்தை பிள்ளை வளர்த்துருக்கீங்க? அங்கேயே நின்றுட்டு இருக்காம அடுத்த இடத்துக்கு வாங்க. என்னத்த, இதுதான் ஒரு ஆம்பளை பையன் குளிச்சுட்டு ஜட்டியை தூக்கி போட்டு போகிற இடமா? குளிச்சதுக்கப்புறம் ஒரு ஜட்டியை துவைக்க போடணும் கூட உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சொல்லி தரலையா? என்னத்த பிள்ளை வளர்த்தீங்களோ. போதுமா, இதோட நிப்பாட்டிக்கலாம் இன்னைக்கு. இப்படிலாம் தான் டெய்லி உங்ககிட்ட கேட்கணும்னு தோணும் அத்தை. ஆனால் நல்ல குடும்பத்தில் பிறந்த பொண்ணுங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல. வீட்டுக்கு வந்த மருமகள் கிட்ட உங்க வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அதை சொல்லி கொடுத்தாங்களா, இதை சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மகனுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னு முதல் யோசிச்சு பாருங்க. பசங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும்னு எந்த பொண்ணும் எதிர்பார்க்கறது இல்லை அத்தை. அட்லீஸ்ட் அவங்களுக்கான அடிப்படை வேலைகளையாவது அவங்களே பண்ணிக்கணும்ல. சாப்பிட்டோமா அதில் இருக்க வேஸ்டெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு தட்டை கழுவ போடணும். டீ குடிச்சோமா அந்த கப்பை கொண்டு போய் சிங்கில் போடணும். ட்ரெஸ்ஸை கலட்டும் போது அழுக்கு துணியை கொண்டு போய் வாஷிங் மிஷினில் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தான் அத்தை. இதை கூட சொல்லி கொடுக்கலனா என்னத்த பிள்ளை வளர்த்தீங்களோ. நீங்களும் என்ன மாதிரி மருமகளாக இருந்து தான் அத்தை மாமியார் ஆகியிருக்கீங்க. உங்களுக்கு நான் சொல்கிற எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான்மா. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் எனக்கும் இந்த சின்ன சின்ன வேலையாவது அவரே பார்த்துக்கிட்டா மற்ற வேலையெல்லாம் நம்மளே பார்த்துடலான்னு தோணும். ஆனால் உன்னை மாதிரி என் மாமியார்கிட்ட பேசுகிற தைரியம் எனக்கு அப்போ இல்லைம்மா. என் பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும். சின்ன சின்ன வேலையை கூட செய்ய முடியலையாடா அப்படின்னு கேட்டு இனி இந்த வேலை எல்லாத்தையும் அவனையும் செய்ய வைக்கிறேன் பாரு. என்னை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அதெல்லாம் இருக்கட்டும். காலையில் சாம்பாரில் உப்பு போட சொன்னே, போட்டுட்டியா? இனிமேல் நான் என் பையனுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துடுறேன். அதே மாதிரி நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சமைக்கிறது எப்படின்னு பழகிட்டு வா போ. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்களே. எஸ்கேப். ஏய் நில்லுடி, சாம்பாருக்கு உப்பு போட்டியா இல்லையா?